டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் திமுக எம்பி கனிமொழியை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். ராகுல் காந்தி தற்போது வரை எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வேண்டாம் என்று நிராகரித்து வந்தாரே, தற்போது அதற்கு சம்மதித்து விட்டாரா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான தீர்மானங்களை அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. முதல் விஷயம், நாட்டு மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்து காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வாக்கு செலுத்தியதற்காக நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்மானத்திலேயே இந்த தேர்தலில் கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தனது முதிர்ந்த அரசியல் அறிவின் காரணமாக தனக்கான கட்சிக்கான நிறைய முக்கியமான ஆலோசனைகளை சரியான நேரத்தில் வழங்கின சோனியா காந்தி அவர்களுக்கும் கட்சியை திறம்பட கட்டமைச்சிருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கமா ராகுல் காந்தி அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது பங்கெடுத்த அத்தனை பேருமே ஒருமித்த குரல்ல ராகுல் காந்தி தான் எதிர்க்கட்சி தலைவராக வரணும் அப்படின்ற விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்குது. ராகுல் காந்தி இதுக்கு என்ன இசைவு தெரிவிக்க போறாருன்றது அவர் தான் முடிவு செய்வாரு. ஏன்னா தீர்மானம் நிறைவேற்றி அவர்கிட்ட கொடுத்திருக்கோம், நாங்கள் அவரை வலியுறுத்தி இருக்கிறோம், முடிவெடுக்க வேண்டியது அவர் தான் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம், எந்தெந்த கூட்டணி கட்சிகள்லாம் அதிக அளவுல வெற்றிக்கு பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு பிரதிநிதித்துவப்படி நிறைய முக்கியமான பதவிகளை வழங்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை முன் வச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சி. அதனால திமுகவில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியோ அல்லது மற்ற ஏதேனும் முக்கிய பொறுப்புகளோ வழங்கலாமா அப்படின்ற யோசனை இருக்கு. அதுல கனிமொழி அவர்களுடைய பெயர் இடம்பெறதா சொல்லப்படுது. ஏன்னா பெண் அப்படின்ற முறையிலையும் ஒரு பிரதிநிதித்துவம் கூடுதலா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னும் அதிகமா மற்ற கட்சிகளுடனும் இணக்கமான முறையில அவரை செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நம்புவதாகவும் சொல்லப்படுது. திமுக அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இது சம்பந்தமான விஷயங்களும் விவாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி TR பாலு அவர்கள் ஒரு டால் லீடராகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கான பதவிகள் எவ்வாறு இருக்கணும் அப்படின்ற சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவானாலும் அது கூட்டணியா சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்றதா முதல்ல இருந்தே இருக்குது. இப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்து சம்பந்தமாகவும் ராகுல் காந்தி தெரிவிக்கக்கூடிய பதில் என்னவா இருக்குது அப்படின்ற விவகாரங்களும் இந்தியா கூட்டணியுடைய மற்ற கட்சி தலைவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளப்படும். அவங்க என்ன மாதிரியான பதில்களை கொடுக்கறாங்க அப்படின்றதையும் பார்க்க போறாங்க. ஏற்கனவே நடந்த காங்கிரஸ் கட்சி தலைமையில் நடந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டங்கள்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதுல ராகுல் காந்திக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படணும். இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு முன்பாக பிரதமராகவே அவரை அறிவிக்கலாமா மாதிரியான விவகாரங்கள்லாம் கூட ஒரு சில இடங்கள்ல விவாதிக்கப்பட்டது. சிவசேனா மாதிரியான கட்சிகள் கூட ராகுல் காந்திக்கு உயர் பொறுப்பு வழங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ எதிர்கட்சி வரிசையில அமரும் பட்சத்துல ராகுல் காந்தி அதுக்கு சரியான நபரா இருப்பார்னு காங்கிரஸ் கட்சி மிக தீவிரமா நம்புறாங்க. இந்தியா கூட்டணி கட்சிகளிடமும் இதனை வலியுறுத்தி இருக்கிறாங்க. பட் ராகுல் காந்தி தான் அதுல முடிவெடுக்கணும். அவரு அரசு சார்ந்த விவகாரங்கள்ல தலையிட போறாரா இல்ல அரசியல் சார்ந்து உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல பிரச்சாரங்கள்ல கவனம் செலுத்த போறாரா அப்படின்றதுல அவர் தான் முடிவு பண்ணணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஆனா ரெசல்யூஷன்ல இல்ல, ராகுல் காந்தி வயநாடா இல்ல ரேபரேலியா இந்த மாதிரியான விஷயங்களாமும் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முக்கியமா மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை பளுவை மற்றவர்களுக்கும் பிரித்து கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் தோல்வியை கண்டிருக்கிறாங்களோ காங்கிரஸ் கட்சி அங்க சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே விரிவா விவாதிக்கப்பட்டிருக்கு. அதுல ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவராக கொண்டு வரணும், கூட்டணி கட்சிகளுக்கும் முக்கிய பொறுப்புகளை வழங்கணும் அப்படின்ற விவகாரத்தை காங்கிரஸ் இன்னைக்கு தங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் மிக விரிவா விவாதிச்சிருக்கிறாங்க. டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக நியமனம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் கனிமொழியை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன்.